சண்டே தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. கிட்டத்தட்ட 22 மினிட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதை வந்து ஷார்ட்ஸ்ல நானும் எடிட் பண்றேன். வீடியோ முடியிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வீடியோ கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து கட் டவுன் பண்ணி இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு வீடியோ கொண்டு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் நான் வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன். பால் அப்புறம் பிரசாதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச தேனும் தினைமாவும். அது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. லாஸ்ட் சஷ்டி வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து செய்யணும்னு நினச்சேன். பட் அப்போ வந்து திருப்பாகம் செஞ்சுருந்தேன். ஏன்னா திருச்செந்தூரில் சாமிக்கு வந்து திருப்பாகம் தான் செஞ்சு படைப்பாங்க கடைசி நாள் 6ஆம் நாள் சஷ்டி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு திருப்பாகம் தான் செஞ்சு அன்னைக்கு வந்து விரதம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த தேனும் தினைமாவும் நிறைய நாள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஸோ அது பண்ணலாம் முருகருக்கு பிடிச்சது தானேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தா சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் வந்து ஃபாஸ்டிங்கு. ஸோ எல்லாருக்கும் சமைக்கணும்ல, ஸோ அதனால வந்து அன்னைக்கு சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு வடையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நான் பருப்பு வடை தான் ரெடி பண்ணுவேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு உளுந்து வடை வந்து சுத்தமாக வந்து நல்லா வராது. அது வடை மாதிரி வராது, போண்டா மாதிரி வந்துடும். எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு நான் இந்த பருப்பு வடை தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணிடுறது. அதுவும் குட்டீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால மோஸ்ட்லி அதே தான் ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விளக்கு மாவு வந்து எப்படி வரும்னு தெரியலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, சூப்பராக வந்தது. எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. பட் நான் இது வரைக்குமே ட்ரை பண்ணது கிடையாது. நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பொங்கல் வைக்க போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலையை வந்து மாமியார் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் இதை. அவங்க தான் எப்பயுமே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க விளக்கு மாவு. அதனால் எனக்கு இதில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம் பண்ணப்போ எனக்கு நல்லா வந்துருச்சா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து சிம்பிளாக வந்து அன்னைக்கு பூஜை பண்ணியாச்சு. நான் வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற ஒரு பர்சன்லாம் கிடையாது. என்ன அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து அந்த எண்ணங்களை வந்து மாத்திக்கோங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முருகரோட ஒரு பயங்கர கனெக்டட். அதாவது ஒரு 2 வருஷமா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் அது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா பேசும்போது சொல்லியிருக்காங்க, "நீ வந்து அப்பவே உட்காந்துட்டு வந்து கந்தசஷ்டி கவசம்லாம் வந்து உங்க அம்மா கூட உட்காந்து பூஜை ரூம்ல படிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது இப்பதான் எனக்கு வெளிப்பாடா தெரிஞ்சிருக்கு. பட் அப்பயுமே வந்து நான் அந்த மாரி தான் இருந்திருக்கேன் போல இருக்கு அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிடுறதுக்கு இப்படிதான் ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது கரெக்ட்ன்னு படுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்காக தப்பா எதுவும் பண்ண மாட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தேனா, அந்த வைப் எனக்கு கிடைச்சுதா, அதை மட்டும் தான் பார்ப்பேன். ரொம்ப ஹாப்பியா போச்சு அன்னைக்கான டே. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் போகணும். கோயில் போறதுக்கே வந்து ஒரு 8க்கு மேல ஆயிடுச்சு. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. என்னடா இது, சரி ஓகே முருகரை பார்க்க வந்தோம், அவரை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நல்லா திருப்தியா நின்று நல்லா முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகர் என்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டார்னு எனக்கு தெரியும். சாமி கிட்ட வந்து ஒரு சாமிக்கு வச்சிருப்பாங்கல்ல நெய்வேத்தியம் பண்றதுக்கு ஒரு கப்ல வந்து திருப்பாகம் வச்சிருந்தாங்க. அதை எடுத்து அவரு போற டைம்ல என்கிட்ட வந்து உள்ள போய் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் சாமிக்கு போட்டிருந்த மாலையும் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இதை விட வேற என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அன்னைக்கான டே அந்த விரதம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.